2026ஆம் ஆண்டு நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. எப்போது தேர்தல் என்ற பரபரப்பு இருக்கும் நிலையில, இந்த முறை கூடுதல் கவனத்தை பெற காரணம் விஜய் சாருடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துல அதிமுக, திமுக அப்படின்னு இருமுனை போட்டியுடைய நிலவி வந்த நிலையில, சமீபத்துல பாஜகவுமே இதுல இணைஞ்சாங்க. சின்ன கட்சிகளும் கூட்டணி வைத்து நல்ல வாக்குகளை 2 கட்சிகளுமே பெற்று வந்தது. ஆனா இப்போது விஜய் சாருடைய அரசியல் கட்சியால ஓட்டுகள் பிளவுபட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. சமீபத்துல ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் விஜய் சார் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க உள்ளதாக சொல்லியிருந்தாங்க. அதுவுமே துணை முதல்வர் பதவி விஜய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்கப்பட்டதாக தகவல் எல்லாம் வெளியாச்சு. இதற்கு முற்றிலுமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம். தற்போது இதனடுத்து பாத்தீங்கன்னா, நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி போவதில்லை, மற்ற கட்சிகள் எங்களுடன் வேணால் கூட்டணி சேரலாம் அப்படின்ற மாதிரி அண்மையில நடந்த மாநில மாநாட்டுல கூட தளபதி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. ஆக மொத்தத்துல தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆக முடிவு பண்ணிட்டார் அப்படின்ற செய்தி தற்போது கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ஒரு சில கட்சி பணிகளை முடிச்சுட்டு தற்போது அவருடைய தளபதி 29வது படப்பிடிப்புல இணைஞ்சிருக்காரா. வழக்கமான படமாக இல்லாமல் இது தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்றதுனால இதுல ஒரு புதிய முயற்சி ஒன்றை எடுக்க இருக்காராம். அந்த முயற்சி கின்னஸ் சாதனையில கூட இடம்பெற உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் அப்படி என்ன முயற்சியை தான் இந்த படத்துல எடுக்கிறார் அப்படின்னு பல கேள்விகள் இருந்தாலுமே படக்குழு தரப்புல இருந்து அதை ரகசியமாகவே வச்சிருக்காங்களா. கூடிய விரைவிலேயே அந்த தகவல் வெளியாக இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.